Hello friends, welcome to Sugi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Brinjal chops. வாங்க இதை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நல்லா கடாய் காஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு போடுறேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வறுபட்டுச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போது அதே கடாயில் ஒரு 50 கிராம்ஸ் அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 15லேருந்து 20 பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா வெளியே வர லெவலுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 kg அளவுக்கு நல்லா கத்திரிக்காவை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 போட்டிருக்கேன். அது ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு 4 கீரல் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாப்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது கத்திரிக்காவை. இது வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் உடையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த எண்ணெயிலே அதை நல்லா சுருண்டு வதங்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயோட கலர் மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலை தோல் எடுத்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த கிரேவிக்காக. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பேஸ்ட்டை. ஸோ இப்போ பாருங்கள், மூடி வச்சதில் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் சிம்லேயே விட்டுருங்க. இந்த மிளகா வாசனை, இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசனைலாம் போகட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் சிம்மில் வச்சுக்கிறதே நல்லது. ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்கும். ஸோ ஒரு கிளறு நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சுடுங்க. இது ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்த பொருள் தான் அரைச்சிருக்கோம். இதில் வேணுங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள். நான் இது வந்து கொஞ்சம் அந்த கிளாஸில் இருக்கிறத ஒட்டிகிட்டு இருக்கிறத கழுவி ஊற்றிருக்கேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி. நீங்கள் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணி, அப்புறமா வந்து சப்பாத்தி, இட்லி, அப்புறம் கர்ட் ரைஸ், இது மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். பூரிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.